வணக்கம் வேர்ஸ், நந்திதா சமையலறையில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா அவரைக்காய் சாம்பார் செய்கிறது பார்க்க போகிறோம். அதை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அவரைக்காய் சாம்பார் எப்படி செஞ்சிடலான்னு பார்த்துடலாங்க. வணக்கம் வேர்ஸ், நந்திதா சமையலறையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அவரைக்காய் சாம்பார் செய்ய போகிறோங்க. பருப்பு வேக வச்சுக்கலாங்க. இந்த உலக்கில் ஒரு உலக்கு பருப்பு வச்சுக்கலாம். நல்லா கழுவிட்டு 2 டைம் 3 டைம் கழுவிட்டு அதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பருப்பை கழுவியாச்சுங்க. தண்ணி மூழ்கிற அளவு, பருப்பு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றியாச்சு. குக்கரை மூடி போட்டு அடுப்பில் வச்சுக்கலாம். விசில் வந்ததுக்கப்புறம் 4 விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. சாம்பாருக்கு தேவையான அளவு புளி ஊற வச்சுக்கலாங்க. அவரைக்காய் சாம்பாருக்கு தேவையானது கட் பண்ணி வச்சுருக்கோங்க. 2 தக்காளி, 2 வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை, அவரைக்காய் 1/4 கிலோ கட் பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாங்க. அடுப்பு பற்ற வச்சு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். பாத்திரம் சூடாயிடுச்சுங்க. நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். அதோட வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. இது லைட்டாக ஒரு வதக்கிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கி வரட்டுங்க. நல்லா வதங்கினோன்னா காய் சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் வதங்கிருச்சுங்க. அதில் அவரைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாங்க. லைட்டாக வதக்கினா அதில் பச்சை வாசம் போயிடும். அதுக்கப்புறம் சாம்பார் வச்சா நல்லாயிருக்கும். லைட்டாக காய் வதங்கிருச்சுங்க. வேக வச்ச பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ கொஞ்சம் சாம்பாரில் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் சாம்பார் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதாங்க. மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. சாம்பார் நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. காய் நல்லா வெந்து வரட்டுங்க. சாம்பார் நல்லா கொதிஞ்சு வந்துருச்சுங்க. காயெல்லாம் வெந்துருச்சு. இப்போ புளியை ஊற்றிக்கலாம். கரைச்சி வச்ச புளி தண்ணி ஆட் பண்ணியாச்சு. நல்லா சாம்பாரில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவரைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.